முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை தமிழகம் முழுவதிலும் உள்ள 65,616 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட 5,79,00,000 மேற்பட்ட வாக்காளர்களிடம் நேரடியாக எடுத்துச் சென்று சட்டமன்ற தேர்தலில் கழகம் 100% முழுமையான வெற்றியை பெற்றிடும் வகையில் தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா பேரவை சார்பில் மாபெரும் சாதனை விளக்க லட்சிய பேரணிகள் இன்று நடைபெற்றன. இந்த பேரணிகளில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்காளர்களை சந்தித்து கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினர். இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிதான், என்றுமே வெற்றிதான். தென்சென்னை தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சாதனை விளக்க லட்சிய பேரணி தேனாம்பேட்டை திருவள்ளுவர் சாலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கினர். தென்சென்னை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட சூளைமேடு மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் நடைபெற்ற சாதனை விளக்க லட்சிய பேரணியில் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா, கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆர்கே நகர் தொகுதி எழில் நகர் பகுதியில் நடைபெற்ற சாதனை விளக்க லட்சிய பேரணியில் கழக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதனன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். வீடு வீடாக சென்று சாதனை விளக்க பிரசுரம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திருவள்ளூர் அருகே நடைபெற்ற லட்சிய பேரணியில் அமைச்சர்கள் திரு பி. வி. ரமணா, திரு எஸ். அப்துல் ரஹீம் உள்ளிட்ட திரளான கழகத்தினர் பங்கேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் புத்தகங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். திருச்சி மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கே நகர் பகுதியில் சாதனை விளக்க லட்சிய பேரணி நடைபெற்றது. அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் சாதனைகள் அடங்கிய கையேடுகள் பொதுமக்களிடையே வழங்கப்பட்டன. கழக அரசின் 4.5 ஆண்டுகள் சாதனைகள் குறித்த சாதனை விளக்க லட்சிய பேரணி நாகை மாவட்டம் குத்தாலத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு கே. ஜெயபால் மற்றும் கழக தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். கோவை மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் சாதனை விளக்க லட்சிய பேரணி நடைபெற்றது. இதில் பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். சாதனை விளக்க பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் கழக அரசின் 4.5 ஆண்டு சாதனைகள் குறித்த சாதனை விளக்க லட்சிய பேரணி நடைபெற்றது. இதில் பெருந்திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சாதனை விளக்க பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதேபோல் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் ஜெயலலிதா பேரவை சார்பில் சாதனை விளக்க லட்சிய பேரணி நடைபெற்றது.